இதை பார்த்தீங்களா, தட்டு நிறைய பொரிச்சா கூட ஒத்துரே சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். நான் இந்த ட்ரிப் போட்டிருக்கேன். இந்த வடை பாருங்க, வைர ஊசி ரிப்பன், சாதா ரிப்பன், ஓமப்பொடி, கோல் விழற மாதிரி முறுக்கு வச்சு அது போட்டேன். எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும்னா இந்த வீடியோ முழுக்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. உங்களுக்கும் நல்லா வரும். எல்லாரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவா இந்த வடாத்தை. ஹலோ, இப்போ அடுத்த இந்த வடா சீரீஸ்ல வந்து அரைச்சி, அதாவது பச்சரிசியை அரைச்சுட்டு அதை புளிக்க வச்சு 2 நாள் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து வடா இல்லான்னு இருக்கேன். இந்த வடா வந்து ரொம்ப ஜோராக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப இதான் பிடிக்கும். மாவு போட்டு கலர்றது அது வேற விதம். அதில் எலுமிச்சம்பழம் பிழிவோம். இதுக்கு எலுமிச்சம்பழம் பிழிய வேண்டாம். மற்றபடி மனமாக இருக்கும். இந்த வடை சாப்பிடவே நெய் மனமாக இருக்கும். இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இப்போ இந்த வடாத்துக்கு வந்து இந்த ஆழாக்கால 5 ஆழாக்கு போட்டிருக்கேன். பச்சரிசி, மாவரிசி, நீங்க ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லா வருது. அதுக்கு 1 கோபுரமா ஜவ்வரிசி, அதுக்கு தேவையான ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல நம்ம அதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா விழுது, நான் பொதுவா அரைச்சி துளி லெமன் பிழிஞ்சி உப்பை போட்டு இதை எடுத்து வச்சுக்கேன். மெட்டா துளி உப்பு போட்டு. ஏன்னா இதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டோம்னா நம்ம டெய்லி பண்றோம் இல்லையா, அப்பப்போ எடுத்து அதை விழுத விட்டுக்கலாம், ஈஸியா இருக்கும். மட்டை அரைக்கிறது வந்து இது மசியாது இல்லையா, அதுக்காக தான் இப்படி அரைச்சி வச்சிருக்கேன். அப்புறம் இந்த பெருங்காய ஜலம், அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்போ ராத்திரியே நான் இதை ஊற வச்ச அரிசி பாருங்க, 5 வழக்கு போட்டிருக்கேன். இதை என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு காலையில இதை நல்லா அரைச்சி வச்சிட போறேன், உப்பை போட்டு கொஞ்சம். இப்ப பாருங்க, நேற்று ராத்திரி ஊற வச்சேன் இல்லையா, அந்த அரிசியை அரைச்சாச்சு. இதை இப்போ கிரைண்டர்ல நல்லா வழுமூணு அரைச்சிருக்கேன். இதை பாருங்க, நல்லா வழுமூணு 5க்கு அதே மெஷர்மெண்ட்ல 3 தண்ணி ஜலம் விட்டு அதை அரைச்சி வச்சிருக்கேன். அதாவது கிரைண்டர் அலம்ப அப்புறம் வந்து ஒட்டானா ஊற வச்ச தண்ணியை போடாதீங்க. ஏன்னாக்க நமக்கு மெஷர்மெண்ட் தெரியாது. நல்லா தாராளமா தண்ணியை களைஞ்சிட்டு அதை நல்லா ஊற்றி ஊற வச்சிருங்கோ. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை இல்லாம துளி கூட தண்ணி இல்லாம ஒரு தனியா நம்ம இப்ப எந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோமோ அதுல 3 ஜலம் எடுத்துக்கோங்க. 3 ஜலம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கிரைண்டர்ல விட்டு அரைச்சி அந்த கிரைண்டரையும் அலம்பி தொட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிருக்கேன். இதோ இன்னைக்கு 3rd டே. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த ஜவ்வரிசி ஒரு வழக்கு எடுத்து வச்சு இல்லையா, இதை வந்து இப்போ இதை ஊற வச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் ராத்திரியே இதை கலரி எடுத்து வச்சிருவேன். அப்பதான் அடுத்த நாள் காலம்பரை எனக்கு இடுறதுக்கு சௌரியமா இருக்கும். இப்ப அடுத்து இந்த மாவு வடம் கலர போறேன். முந்தா நாள் ராத்திரி ஊற போட்டு நேத்தி அரைச்சி வச்சேன் இல்லையா, அதை இன்னைக்கு ராத்திரி கலர போறேன். அதுக்கு இன்னைக்கு மத்தியானமா நான் 12 மணி போல இந்த ஜவ்வரிசியை ஊற போட்டிருந்தேன். 5 வழக்கு இதை வந்து அரிசி, இது 1 3 தண்ணி விட்டு இதை அரைச்சி வச்சிருக்கேன். இதை ஜவ்வரிசியை வந்து ஒரு 2 தண்ணி விட்டு ஊற வச்சிருக்கேன். அந்த தண்ணியிலே அரைக்க போறேன். இப்போ இதால 5 அரிசி போட்டு ஊற வச்சிருக்கேன். ஒரே ஒரு இது வந்து ஜவ்வரிசி போட்டேன். 5க்கு 15 கணக்கு. பொதுவா நம்ம ஜாஸ்தியா வேண்டாம், எதுக்கும் 13 எடுத்துக்கலான்ட்டு நான் என்ன பண்ணேன், 3 வந்து அரைச்சிட்டேன். இப்போ மீதி தண்ணி அதில் விட போறேன். இப்போ கலந்து 1 2 8 13 தண்ணி கணக்காயிடுது. 8 இதுல விட்டுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை கொதிக்க விடுவோம். அதுக்குள்ளேயும் ஆல்ரெடி மாவுல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இந்த தண்ணியில கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் பெருங்காய ஜலம், பச்சை மிளகா விழுது, இது ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த ஜவ்வரிசி அதுக்குள்ளேயும் அரைச்சுன்னு வந்துடுவேன். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் அப்பதான். இப்போ அந்த ஜவ்வரிசியை பாருங்க, இப்படி நைஸா அரைச்சுன்னு வந்துட்டேன். அந்த ஜலத்தை விட்டு போட்டுட்டு நல்லா கலந்துருக்கும். நிமிஷமா அப்படியே தலன்னு வெந்துடும். அப்புறம் இந்த மாவை கொட்ட வேண்டியது. அதில் போட்ட 5வது நிமிஷம் அப்படி வந்துடுச்சு. பத்தில 5 நிமிஷம் கூட ஆகாது, அவ்வளவுதான். அந்த தண்ணி கொதி வந்து போட்ட உடனே இப்போ இந்த மாவை அதுல கரைச்சி கொட்டணும். அது வந்து கெட்டியா இருக்கும். இப்போ இதை பாருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு இல்லையா, இதை நல்லா கையால கரைச்சிக்கணும். அதுக்குள்ளேயும் இது கொஞ்சம் சிரமமான வேலை, ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் படம். இதுக்கு நம்ம லெமனே பிழிய வேண்டாம் உங்களுக்கு. இப்போ அதில் விட போறாது. அடுப்பை சின்னதாக்கிடலாம். நல்லா சின்னதாக்கின்ட்டு சின்னதாகவே வச்சுக்கோங்க. அப்படியே சேர்ந்த மாதிரி வரும். அப்போதான் சின்னதாக வச்சுட்டே பண்ணாக்க நல்லா சேர்ந்த மாதிரி வந்துடும். அப்போ அந்த கட்டி உருண்டெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் அடுப்பை அணைச்சிட்டேன். இப்படி தண்ணியை தொட்டா ஒட்டாமல் இருக்கணும். பாருங்க மின்னு இருக்கா. இந்த கன்சிஸ்டன்சிலேயே அப்படி மூடி வச்சுடலாம். ஒன்று ஒட்டியா கொஞ்சம் ராத்திரி
காலம்பரை ஏந்து ஒரு முறை இது பாருங்க, இதுல கட்டி கிட்டி எதுவுமே இல்லை. கலரும் போதே நான் விடாம பண்ணிட்டே இருந்தேன், கலரின்னு தான் இருந்தேன். 5 நிமிஷத்துல ஆயிடுத்து. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இந்த மாவை என்ன பண்ண போறேன், நான் வந்து ஒரு ஈர துணி இது போட்டு மேல வறண்டு போகும் இல்லையா, அதுக்காக இப்படி ஒரு ஈர துணியை அப்படியே போட்டு மூடி வச்சிருப்பறேன். அண்ணா ஒட்டை பிழிஞ்சுட்டு இப்படி ஊற வச்சுட்டு அந்த மேல பொறுக்கு தட்டாது, ஒரு மாதிரி வறண்டு போகும் இல்லையா, அது போகாம இருக்கும். இப்ப மூடி வச்சிருப்பேன். ஏன்னா இது எவர் சொல்லுற குக்கர் தான், அதோடயே இருக்கட்டும். காலம்பரை அப்படியே எடுத்து வடா தேட்டுக்கலான்னு. இப்போ இந்த மாவு வடாத்துக்கு ராத்திரி இப்படி துணி போட்டோம் இல்லையா, நல்லா இருக்கு. இப்போ இதை நல்லா கையால் மிட்டு தானே உட்காந்துருக்கோம். இப்போ இதை கையால் தான் நல்லா ஒரு முறை சும்மா இப்படி சேர்ந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இது பாருங்க, இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி பாரு, கட்டி உருண்டெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்க, நல்லா இருக்கு. இது அப்படியே போட்டு குழல்ல போட்டு பிழிஞ்சிட்டு வர வேண்டியதுதான். இப்போ மாடிக்கு போய் பிழியலான் இருக்கும். ஸோ இப்போ இந்த கருவடாத்தை எப்படி இட போடுறேன்னா, இது பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஷீட்டு எல்லா பக்கத்துலயும் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு கல்ல வைங்கோ. அப்பதான் அந்த மண்ணெல்லாம் இதுல வராது, அந்த செங்கல்ல இருக்கிற அந்த இதெல்லாம் உழுவும் இல்லையா, அதெல்லாம் வராம இருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாவு வடம் இந்த மாதிரி அச்சு நல்லா வரும் பொரிச்சோம்னா, அதுக்காக. இந்த அச்சு பாருங்க நல்லா இருக்கு. இது வந்து நடுவுல ஓட்ட விட்டா மாதிரி இருக்கும், அப்படியே சாப்பிடும்போது கிரன்ச்சியா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அச்சுல இடும்போது. சீக்கிரமும் காயும். இந்த மாவு வடாமும் நல்லா இட்டாச்சு, அவ்வளவுதான். இது நல்லா 2 நாள் 3 நாள் காய வச்சு எடுத்தோம்னா ஆச்சு. எப்படி வெள்ளை விளையாடு பொரிஞ்சிருக்கு பாருங்க. இதான் அந்த மாவு அரைச்சி பண்ண பியூட்டி. ருச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வடம் பார்த்தெல்லாம் எப்படி வெள்ளை வெளியல்னு நல்லா பொரிஞ்சிருக்கு. சாப்பிட்டாக்க அவ்வளோ ஜோராக இருக்கு. நல்ல அந்த ஒரு மாதிரி புளிப்பு தன்மையோட நெய் மனமா ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கொஞ்சம் கட்டி கட்டுற மாதிரி உங்களுக்கு, ஆனால் சிம்மிலேயே தான் வச்சு பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் கட்டி கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் பயந்துக்காதீங்க, அப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல. நல்லா வெந்தா உடனே அந்த மாதிரி ஈர துணியை வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சுருங்க. காலம்பரை நல்லா கையாலம்பிட்டு நல்லா சேர்ந்து அதே குக்கர்லயே அப்படியே பசைஞ்சு வச்சுட்டு கலந்து அதுக்கப்புறம் இட்டேன்னா ஈஸியா இருக்கும். ஒரு கட்டி கூட இல்லை காலம்பரை பார்க்கும்போது. எல்லாரும் இந்த வடாத்தை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.